இந்த நாளிலும் உன்னத பாட்டின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்திருக்கிறது. நாம் சோத்திரம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, தோட்டம் என்றால் அது நம்முடைய சபையை குறிக்கிறது, தோட்டம் என்றால் நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை அடைக்கப்பட்டதாய் பாதுகாப்பானதாய் இருக்க வேண்டும். நம்முடைய தோட்டத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு வருகிற நீரூற்று மறைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த நீரூற்று பாய்ந்து வருகிற அந்த தங்கி இருக்கிற கிணறு அது முத்திரிக்கப்பட்டதாய், அது நமக்கே உரியதாய் இருக்க வேண்டும். அந்நியருக்குரியதல்ல, அது நமக்குரியதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தோட்டமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நீரூற்றாக அந்த தோட்டம் இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.